ரெண்டு விதமா பேசுகிறார். அது பேப்பர்ல வந்துச்சு. அவன் இறக்கி விட்டுதான் ஒரு பகுதி சொல்லுது, ஒரு பகுதி சொல்லுது அவளா இறங்கினாங்க. நான் இறங்க போறேன், நான் இறக்கி விட்டுட்டேன். இறக்கி விட்டு கார் போயிட்டான். இப்ப நடந்து கொண்டே போனா ஒரு மூலையில இன்னொரு கார் வந்து அப்படியே அடிச்சால செத்துட்டு 34 வயசு செத்துட்டு. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதத்தில் ஒரு ஆள் இறக்கி போட்டு போயிட்டு டிரைவரும் கூட. அது பெரிய கேஸா போச்சு. யோசித்து பாருங்க எங்க போயிட்டு இருக்கிறோம்னு சொல்லி. எப்படிப்பட்ட காரியம் நடக்குது. ரோம் நடந்த காரியம் தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? 2 வாலிபர்கள், பணக்கார வாலிபர்கள் குடித்து எல்லா போதைப் பொருட்களை மறந்து விட்டு எடுத்து விட்டு போதை மிகுதியால் அவங்களுக்கு ஒரு ஆசை, ஒருவரை கொலை செய்து பார்க்க வேண்டும், அவன் எப்படி சாகுறான் என்பதை ஒரு நாம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் என்று தன்னுடைய நண்பர்களை போன் அடித்து கூப்பிட்டா ஒருத்தருமே வரவில்லை. கொலைக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒருத்தன் கடைசியில எப்படி கூப்பிட்டாங்கன்னாம்பா, நாங்கள் ஒரு பெரிய ஒரு பார்ட்டி ஒன்று செய்வோம்பா, குடிச்சு வரிச்சு கூத்தாடுவோம் என்று நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது. இவன் போன உடனே அவங்க குடிக்க கொடுத்துட்டு அவனை சுத்தியலால கத்தியால தட்டியலால அடிச்சு மணித்தியால கணக்கா கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சாங்க. ஏன்னா இவன் எப்படி சாகுறான்னு பார்க்கறது. இவன் செத்து கொண்டிருக்க அவன் அங்கால இன்னொருத்தையோட உடலுறவு கொண்டாடினாங்க அந்த அடிச்சாக்கள். அப்ப இப்படிப்பட்ட உலகம் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். செத்து கொண்டிருக்கிற இவனை ருசிச்சு கொண்டு இவன் சாகிறத பார்த்து கொண்டு கிட்டத்தட்ட 2 தொடக்கம் 3 மணிக்கு எல்லாம் துணி உடுத்தி செத்தாங்க. ஏன்னா இவங்க அடிச்சு பார்க்கறதா, அடிக்கிற தலையை அடிச்சு கூட பார்த்து கொண்டிருக்கிற எப்படி சாகுறாங்க. அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க? எங்களுக்கு குடிச்சு போதை ஏறினோடனே ஒருவன் சாகிறதை நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும். ஒருவன் எப்படி சாகுறான். அப்ப எங்க போயிட்டு முழுக்க சாத்தானால் பிடிக்கப்பட்டவர்கள், பணக்கார குடும்பத்தை சேர்ந்த வாலிபர்கள் என்று சொல்லி இருந்து. அதனால கடைசி காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். நாம அதிர்ச்சி அடையலாம். நம்மை தூக்கி வாரி போகிற மாதிரி சம்பவங்களை நாம கேள்விப்படலாம். என்றால் பாவம் முத்துகிற ஒரு சூழல், அறுவடை நெருங்குகிற ஒரு சூழல், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிற காரியம், தேவன் நமக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகிற காரியம் என்னவா? நாம் இந்த காரியத்தில் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். நம்முடைய காரியங்கள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயங்கள் எல்லாவற்றையும் தேவன் அவருடைய பாதத்தில் வைத்திருக்கிறபடினா நமக்கு ஒரு தெளிவு. நாம் தினமும் வாசிக்கிற வேதம் என்ன? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும், மனப்பாடமா சொல்லுவீங்க, எல்லாரும் அறிக்கை செய்து ஜெபிக்கிறீங்க. அந்த வார்த்தை தான் கர்த்தருடைய மனைவி வியாதி இருந்த நேரம் கொடுத்த வார்த்தை. மரணைகளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவனோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னால் உள்ளத்தில் இருக்கிற வசனத்தை அவர் நமக்கு தேவையான நேரம் எடுத்து தருவதுதான் உங்களுக்கு வசனம். இப்பொழுது நம்முடைய சூழ்நிலைக்கு இதுதான் பதில், இதுதான் மருந்து, இதை பெற்றுக்கொள்ளும். 1 கொரிந்தியர் 10:13 கொடுத்தார். சாதாரண மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனைகளுக்கு நேரிடுவது தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிற சோதனைகளோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் வழியையும் உண்டு பண்ணுவார். அதனால கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று நான் என் உள்ளத்திலே சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்னுடைய மேய்ப்பர், நான் அவருடைய ஆடு. அதுக்கு பின்னதுக்குள்ளது உங்களுக்கு தெரியும். நான் தாழ்ச்சி அடையேன். அடுத்த வசனம் எப்படி போகிறது? கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவருக்கு பார்க்கிறார், இது உங்களுடைய உள்ளத்துல என்னவாயிரோடு பதிஞ்சவர்கள், இது உள்ளத்துல பதிஞ்சு உங்களுடைய ஆக்சன், உங்களுடைய கிரியைகள் இதுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பிக்க வேண்டும். இதை நோக்கி ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இப்பொழுது என்ன பிரச்சனை? உண்மையா கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறாரா, நான் அவருடைய ஆடாய் இருக்கிறேன், நமக்கு இருக்கிற பிரச்சனை. அதனால நமக்கு அடுத்த வசனத்துக்குள்ள என்ன செய்ய முடியல, போக முடியல. இதுலயே சந்தேகம். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். இப்பொழுது தாவீது சொல்றார், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியிலிருந்து அறிக்கைப்படுவேன். 91 சங்கீதம் என்ன சொல்லுகிறது? உன்னதமானவரை மறைவில் இருக்கிறான், சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நாம சொல்ல வேண்டும். என்ன சொல்லுவான்? நீர் நடைக்கவர், நீர் என் கோட்டை. நாம சொல்ல வேணுமா? சொல்லத்தான் எங்க வருது? உள்ளத்துக்குள்ளே அது தத்ரூபமாய் அது உயிரடைவது. நான் சொல்ல வேண்டும், நீர் என் கண்மலை, நீர் என் கோட்டை, நீர் என் நடைக்கலம் என்று சொல்லி உள்ளத்துல என்ன சொல்ல வேண்டும்? சபையில மற்றவர்கள் சொல்லும் போது சொல்றது அல்ல, நல்லதுதான். ஆனா அதுல உண்மை இருக்க முடியாது. சில நேரங்களில் சொல்லுதான் என்பதற்காக சொல்லலாம். எல்லாரும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல வேண்டாம். விசுவாசியாளர்கள் கை வைத்து கர்த்தர் நல்லவர் என்ற உள்ளத்துல இல்ல, அது ஆற்றலோட சேர்ந்து செய்கிறது. அப்ப நம்முடைய ஜெபத்திலே ஆண்டவரை கேட்க வேண்டும், அவரை பார்த்து சொல்ல வேண்டும், நீர் என் கோட்டை.
நீர் என் கண்மலை, நீர் என் அடைக்கலம். இங்கே தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இப்பொழுது ஒரு பெரிய கேள்வி, அவர் எனக்கு மேய்ப்பரா, நான் அவருடைய ஆடா? அதை எது உறுதிப்படுத்தும்? அதை எப்படி உறுதிப்படுத்தலாம்? அவரின் மேய்ப்பர் தான், நான் அவருடைய ஆடா. இதில் நமக்கு தெளிவு இருக்க வேண்டும். இதில் தெளிவு இருக்க வேண்டும். ஏன்னா வேதம் சொல்றது பயம் வேதனை உள்ளது. எத்தனை பேருக்கு பயம்? என்ன நடந்துரும்? எனக்கு என்ன நடந்துரும்? இடையில போயிடுவேனோ? அவன் வேதம் தெளிவாக சொல்றது, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறது. அந்த கரத்துல அவருடைய கரங்களில் இருக்கிறது. ஆகவே நான் எப்ப மறிக்க வேண்டும் என்கிற கால எல்லை ஆழத்தில் இருக்கிறது. என்னுடைய மேற்பொருடைய கரத்தில் இருக்கிறதுனால என்னுடைய மரணத்தை குறித்து நான் எப்பொழுது மறிப்பேன் என்பதை குறித்து எனக்கு பயமே இல்லை. ஏனென்றால் என்னுடைய காலம் அவருடைய கரங்களில் இருக்கிறது. அந்த நாளுக்கிடையில என்ன வந்தால், மரணங்களின் பள்ளத்தாக்கு வந்தான், சத்துரு எதிர்கொண்டு வந்தார், ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன். சத்துரு எதிர்கொண்டு வந்தார், உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அந்த சோதனையை, சத்துருவின் அந்த எதிர்ப்பை மேற்கொண்டு உன்னை மேலே கொண்டு வர நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன். உனக்கான பலம் நான் தருவேன் என்று சொன்னால் அவரை மேய்ப்பர். ஆகவே எனக்கு நிச்சயித்த அந்த நாள் வரைக்கும், அது எத்தனை வயசு நமக்கு தெரியாது, அதை நாம அறிய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவருடைய மரணம், பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருக்கு பார்வைக்கு அருமையானது. ஆகவே நாம் நீதியாய்த்தால் நம்முடைய வாழ்க்கையில முடிவு உண்டாகும். அதனால நமக்கு அந்த பயம், எப்ப எனக்கு என்ன நடக்கும், திடீரென்று நான் அப்படின்னு யோசிக்க கூடாது. சும்மா தனியாக இருந்து யோசிக்க கூடாது. வீட்டில் வந்து நான் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, அவர் பிள்ளைகளை கூப்பிட்டு போயிருப்பான், இவருக்கு யோசிப்பாங்க, திடீரென்று நான் மண்டையை போட்டுட்டாங்க, என்ன ஆகிறது? இந்த யோசனை இது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது அல்ல. வேதம் சொல்றது பயம் வேதனை உள்ளது. இப்பொழுது பயத்தை கொடுக்கிறது யாரு? சாத்தான், ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ளாவியை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த பயத்தை கொண்டு வருகிறது, பயமான சிந்தைகள், பயமான காரியங்களை கொண்டு வரது எல்லாமே சாத்தான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேற. இது சாத்தான் கொண்டு வர, எனக்கு என்ன நடந்துரும், என் பிள்ளைக்கு என்ன நடந்துரும், அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, இப்படி சேர்த்தா என்ன செய்யறது என்று சொல்லி நமக்குள்ளே பல பயங்களை சத்துரு கொண்டு வருவார். ஆனால் வேத வார்த்தை சொல்ல, என்னுடைய காலம் அவருடைய கரங்களிலே இருக்கிறது. ஆகவே அவர் நியமித்த நாள் வரைக்கும் யாரும் என்னை எதுவும் செய்ய முடியாது. எப்பொழுது நான் அவருடைய மந்தையாய், அவர் என்னுடைய மேய்ப்பனாய் இருக்கும் பொழுது மாத்திரமே, மற்ற நேரங்களில் இல்லை. தெளிவாக இருக்க வேண்டும். நான் அவருடைய மந்தை, அவர் என்னுடைய மேய்ப்பன் என்பதில் தெளிவான புரிந்துணர்வும் அந்த ஐக்கியம் அவரோடு இருக்கும் பொழுது என்னுடைய காலங்கள் என்னுடைய மேய்ப்பனுடைய கருத்தில் இருக்கிறது. அதனால அதுக்கிடையில என்ன வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும், எப்படி சத்துரு வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்பதிலே தெளிவு. ஆண்டவர் சொல்றார், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இது அறிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை குறித்து பயம் இருக்காது. அதை குறித்து பயம் இருக்காது. மரணத்தை குறித்து பயம் இருக்காது. திடீரென்று வந்துருமோ, பொட்டென்று போய்விடும், அந்த பயம் இருக்காதே. எனக்கு தெரியுது, தேவனுடைய சத்தியம் உள்ளத்திலே மறுரூபமாகவே, பயப்படாதே, சந்தேகப்படாதே, மறுரூபமாக அவருடைய வார்த்தையை வச்சு மறுரூபமாக, இந்த வார்த்தை நம்ம மறுரூபமாக, நீ எதை நம்புகிறாய் அப்படித்தான் உனக்கு ஆகும். உன் விசுவாசத்தின்படி ஆக கிடவது. பயப்படுகிறாயா, உன் பயத்தின்படி ஆக கிடவது. அல்லது தேவனுடைய என்னுடைய காலம் அவருடைய கரங்களிலே இருக்கிறது நீ உறுதியாய் நம்பி இருக்கிறாயா, அதன்படியே ஆக கிடவது. பயம் என்ன நடந்திருக்குமோ, அடுத்த பயம் என்ன வியாதி வருமோ தெரியாது. அந்த வியாதி என்றாங்க, இந்த வியாதி என்றாங்க, அப்படியா இப்படியா, அங்க கிடைக்கிறான், இங்க கிடைக்கிறான், ஜப்பான்ல ஏதோ புறப்பட்டிருக்கான், சைனாக்குள்ளே வந்துட்டான், ஏதோ ஒரு பிராணி என்று அந்த முழம் போல அது கடிச்சு 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 எத்தனையோ பேரை தாக்கி கொலை பண்ணிட்டான். இதெல்லாம் கேட்டு நமக்கு ஒரு பயம். எங்களை விட்டே வந்து கடிச்சிருமோ, சுற்றி ஒரே மரம் செடிக்க, அதனால வந்துருமோ, சைட்ல தண்ணி நிற்கிறவங்க எந்த உடம்பு இங்கேயும் வந்துருமோ என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு பயம். அப்ப நமக்கு தெரிய வேணும், நமக்கு யார் துணை, என்னை பாதுகாக்கிறவர் யார்? 91 சங்கீதம் சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தால் ஒன்று முனை அணுகாது. இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளைநோக்கின் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நீ பயப்படாதிருப்பாய். உன் பாதம் கல்லில் இடறினா அவர் உன்னை தாங்குவார். நீ விழுந்து போகும் பொழுது உன்னை தூக்குவார், உன்னை தாங்குவார், உன்னை நடத்தி செல்வார். அது ஒருவேளை உனக்கு தெரியாம இருக்கலாம், நீ தடக்கப்பட்டு விழப்போற மாதிரி எழுந்திருப்பாய். நீ நினைப்பா, நான்
நல்ல வேலை தப்பிட்டேன், இல்லைன்னு சொன்னா பல்லு போயிருக்கேன், ஏற்கனவே விழுந்து போயிட்டு 2-3, இதோட முழு பல்லும் போயிருக்கோம். அப்படிதான் நாம் யோசிப்போம். ஆனா நம்ம ஆண்டவர் தூக்கினதை நமக்கு தெரியாது. உன் பாதம் கல்லை விடரும் பொழுது அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு என்னை தாங்குவார். இது சாத்தானுக்கு தெரியும். என்ன இதை கொண்டு ஆண்டு சொன்னாலே புரியும் என்று எழுதப்பட்டிருக்கலாம். அப்படியே செய்வார் அவர். அப்படியே செய்கிற கர்த்தருக்கு சாத்தானுக்கு தெரியும். அதனால நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வியாதி வந்துடும், வேதனை வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் என்று சொல்லி நாம் பலவிதமான யோசனைகளை போட்டு நம்முடைய மனதை குழப்பி நாம் முறுமுறுத்துக் கொண்டிருப்போம். நம்முடைய நம்பிக்கை தள்ளாடும் பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, மறுரூபமாக இந்த உலகத்தோட உத்தரவசம் போடாத, நீ உலகத்தான் அல்ல, என் வார்த்தையை வச்சு மறுரூபமாக. இதை ஏதோ கொலை செய்வது, கொள்ளையடித்து அந்த பாவத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன இல்லை. மறுரூபமாக என் வார்த்தையை வச்சு மறுரூபமாக பயத்துக்கு முடிவை உண்டு பண்ணு. தேவனை நேசிக்கிறார் என்பதை ஒரு நாள் நீ மறந்து போகாதே. அப்பொழுது பயம் உன்னை விட்டு தூரமாய் ஓடி போகும். உன்னுடைய காலங்கள் நீ எப்பொழுது மதிப்பா என்பதை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் அது அவருடைய கருத்துல இருக்கிறது. அது உனக்கு நிச்சயிக்கப்பட்ட, நீ பிறக்கும் பொழுது உனக்கு இறப்பு எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, அது வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அடுத்தது, என்னை கொண்டு தேவன் எதை செய்ய நினைத்தாரோ நாம் அதிலேயும் தெளிவாயிருக்கிறவன், சஞ்சலப்படுகிறதா, தடுமாறக்கூடாது. என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய நினைத்தாரோ அதை அவர் செய்து முடிப்பார். எப்பொழுது நான் அவருடைய ஆடும் அவர் என்னுடைய மேய்ப்பனுமா இருக்கும் பொழுது அதை செய்து முடிப்பார். இதுல உறுதி, இதுல உறுதி. மரணத்தை குறித்து பயம் இல்லை. எனக்கு என்ன நடக்கும் கிடையில, யாரு வருமா, அது வருமா, அதை குறித்து பயம் இல்லை. எனக்கு என்னத்தை தேவர் என்ன ஊழியத்தை என்ன காரியத்தை வைத்திருக்கிறார் அதை குறித்து பயம் இல்லை என்று சொன்னார். அவருடைய கருத்துல நான் இருக்கிறபடி நானே. இப்பொழுது நமக்குள்ள பெரிய கேள்வி, நான் அவருடைய மந்ததானா, அவர் என்னுடைய மேற்பந்தானா? அதுக்கு தான் வேதம் பதில் சொல்ல எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 10, 27, 28, 29 வாசிக்க கேட்போம். நாடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறேன். ஆமென். என் நாடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை